வணக்கம். கடகராசி சனி பயிற்சி பலன்கள் 2025 வருகின்ற 29 மார்ச் மாதம் 2025 சனி பகவான் பயிற்சி பெறுவார். இதனால் வரையில் அஷ்டம சனியாக இருந்து ஆட்டி படைத்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்தால் நற்பலன்களை செய்வாரா, கெடு பலன்களை தருவாரா? சனி பகவானால் கடகராசியான உங்களுக்கு இனிமேல் தொல்லைகள் என்பது இருக்காது. கடகராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதனால் வரையும் இருந்து வந்த சோதனைகளும் வேதனைகளும் பொருள் இழப்பும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடைகளும் கேட்ட இடங்களில் கூட கடனாக கூட கொடுக்க முடியாத மனம் படைத்த கல் மனம் படைத்த மனிதர்களை சந்தித்து வாழ்க்கையே வெறுத்து போய் இழப்புகளால் உறவு சிக்கல்களால் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் துவண்டு கிடக்கும் கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பயிற்சி பெற்று அமருவது மறுபிறவி எடுக்கின்ற வழியாக இருக்கும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் இருக்காது. சனி பகவானால் உங்களுக்கு ஏற்பட்ட எண்ணற்ற துன்பங்களும் வேதனைகளும் இனிமேல் சனி பகவான் உங்களுக்கு செய்ய மாட்டார். ஒரு அனுபவ பாடம். அஷ்டம சனி வந்தால் வாழ்க்கை என்பது இத்தனை பாதகம் தருமா என்பதை கனவில் கூட நினைக்காத கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கு எதுவுமே இல்லையே வாழ்க்கையில் ஒரு பிடிமானம். எதை நம்பி நாங்கள் வாழ்க்கையை நடத்துவது என்பது ஒரு கேள்வியாகவே இருக்கும். கடகராசிக்காரங்க நம்பிக்கை துரோகங்களை சந்தித்திருக்கலாம், பொருள் இழப்பை சந்தித்திருக்கலாம், நண்பர்களும் உறவுகளும் உங்களை கைவிட்டு இருக்கலாம், நம்பியவர்கள் கூட உங்களுக்கு துரோகங்களை செய்து உங்களை விட்டு விலகி இருக்கலாம். விலகிய எந்த உறவாக இருந்தாலும் எந்த நட்பாக இருந்தாலும் உங்களுக்கு வந்தது கெட்ட நேரம். கெட்ட நேரத்தில் கூட இருப்பவங்க தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க தகுதியானவங்க. இந்த கெட்ட நேரத்தில் உங்களை அவமானப்படுத்தியவர்கள், நீங்கள் கஷ்டப்படும்போது தூர இருந்து கண்குளிர பார்த்து ரசித்தவங்க, கையில் காசு பணம் இருந்து கூட உங்களுக்கு உதவி செய்ய மனமில்லாத போனவங்க, அதிகப்படியான சிக்கலில் மாட்டிய பிறகு விட்டு விலகியவங்க, இவர்கள் அனைவருமே உங்களை தேடி வரும் காலம் இனிமேல்தான் ஆரம்பமாகும். சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமருவது முழு தடைகளும் விலகி நற்பலன்கள் நடந்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் சனி பகவானால் இனி தொல்லை இருக்காது. அது மட்டும் உறுதியாக சொல்லலாம். எதற்காக நீங்கள் சீக்கிரமாக முன்னேற்றம் அடைய போகிறீங்க, எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது, திடீர் பணக்காரர் யோகத்தை சனி பகவான் தருவார் என்று சொல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு வழி பிறக்கும். ஆனால் அஷ்டம சனியில் தந்த கஷ்டங்கள் இனிமேல் இருக்காது என்பதை சொல்கிறேன் என்றால் இதற்கு காரணம் சனி பகவான் மட்டும் உங்களுக்கு துன்பத்தை தரலை. குரு ராகு கேதுவும் சேர்ந்து தான் உங்களுக்கு துன்பங்களை அதிகமாக கொடுத்தாங்க. இப்போ இருப்பதில் சனி பலம் உங்களுக்கு வந்தாச்சு. மற்ற குரு ராகு கேதுக்கள் கெட்ட இடங்களுக்கு வந்துடுவாங்க.
இந்த காலகட்டத்தை தான் மிக கவனமாக கையாள வேணும் கடகராசி. பெரிதளவு உழைப்பு இருக்கும், ஊதியம் குறைந்தே இருக்கும். உங்களுக்கு இருக்கிறது மலை போல பிரச்சனை. அந்த பிரச்சனையை உங்களுடைய அறிவால், உங்களுடைய புத்திசாலித்தனத்தால், உங்களுடைய அமைதி பொறுமையால் வெற்றி பெற முடியும். இதனால் வரையில் தடையாக இருந்த எந்த தொழிலாக இருக்கட்டும், வர வேண்டிய காசு பணமாக இருக்கட்டும், நீங்கள் எடுக்கின்ற முயற்சியாக இருக்கட்டும், தடைகள் விளங்கிவிடும், நற்பலன்கள் நடக்க ஆரம்பித்துவிடும். அந்த நற்பலன்கள் என்பது உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் முடிப்பதற்காக இருக்காது. ஓரளவுக்கு தாக்கு பிடித்து மெல்ல மெல்ல நீங்கள் உயர்ந்து வருவதற்குண்டான வழியை சனி பகவான் செய்வார், செய்து தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் கெட்டவர் கிடையாது. எதுக்காக இது சொல்கிறோன்னு கேட்டிங்கனாக்கா, இதனால் வரையில் கண்மூடித்தனமாக அதிகப்படியான நம்பிக்கையால் மற்றவர்களை நம்பியது தப்பு தான், தவறு தான். இவங்களை நம்பணும் என்ற ஒரு உண்மையை உங்களுக்கு புரிய வைத்தார், உணர்த்தினார். ஆகையால் இனிமேல் சனி பகவான் கொடுக்க ஆரம்பித்து விடுவார். எப்பவுமே சனி, ராகு, கேது கெடுக்கிறது தான் வேகம். ஒரு மனிதனை நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கிறவங்கள கீழே தள்ளி அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது மிகவும் வேகமாக செய்வாங்க இந்த பாவகிரகங்கள். அதிகப்படியான நற்பலன்களை தருவதற்கு இவர்களால் உடனுக்குடனாக முடியாது. அதுக்குன்னு சில பயிற்சிகள் இருக்குது. சனி, ராகு, கேதுக்கு ராசிக்கு 11க்கு வரணும், உங்கள் ராசிக்கு 3க்கு வரணும், உங்கள் ராசிக்கு 6க்கு வரணும். அப்படி வந்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரலாம். இப்போ கேது பகவான் 3ல் தானே இருக்கார், ஏன் தரலன்ற துணை கேள்வியும் வரும். கேது பகவான் 3ல் இருக்கும்போது தான் அஷ்டம சனி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தது. குரு பகவானும் 10ல் இருந்தார், இப்போ தான் 11ல் இருக்கிறாரு. அடுத்தது விரய குருவாக வந்துட்டு போகிறாரு. ஆகையால் கடகராசிக்காரங்க ஒரு உண்மையை புரிஞ்சுக்குங்க. ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு வரப்போகுதுன்னா ஆசை தான். ஆனால் அது உங்கள் ஜாதகத்தில் பலம் இருக்கணும். அப்படி பலமாக இருந்துட்டால் குறைகள் இருக்காது. வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில் வந்து உங்களை காப்பாற்றும். ஜாதக பலமே இல்லைன்னா சனியால் இனி கெடு பலன்கள் இல்லை. ஆனால் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்தவுடன் உங்களுக்கு தடைப்பட்டது எதுவாக இருந்தாலுமே அது இயல்பாக நடக்க ஆரம்பித்துவிடும். உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கும், வாழ முடியுமா, வாழ்ந்து சாதிக்க முடியுமா? உறவு பகை, நட்பு பகை, கணவனுக்கு மனைவி பகை, மனைவிக்கு கணவன் பகை. அப்படி இவங்க ஒற்றுமையாக இருந்தாங்கன்னாக்கா இவங்களுக்குள்ள ஒன்று நோய் பிரச்சனையாக இருக்கணும், இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களில் சிக்கி அது என்ன செய்கிறதுனே தெரியாமல் ஒவ்வொரு நாளும் துன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கணும். இந்த நிலை கட்டாயமாக மாறும் கடகராசிக்காரர்களுக்கு. சனி பகவான் எப்போவுமே இருக்கிற இடத்திலிருந்து 3 பார்வையை பார்ப்பார். அவர் மீன ராசியில் இருக்கும்போது 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியை பார்க்கும்போது 11ஆம் இடம் பலம் பெற்றாச்சு. தடைகள் விலகி நற்பலன்கள் நடக்கும். தடைன்னா என்ன? காசு பணம் வராமல் இருக்கிறது, அதுதானே உங்களுக்கு இருக்கிற தடையை. இந்த 2.5 வருஷமாக நீங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கிறது காசு பணம் உழைச்சாலும் வரல, கொடுத்ததும் வரல, கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த துன்பத்தில் தானே இருக்கீங்க. இதிலிருந்து லாபங்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். அந்த லாபம் கூட சனி பகவான் 8ஆம் இடத்தில் கெடுத்துட்டாக்கா உங்களுக்கு 11ஆம் இடத்தில் தான் அள்ளி கொடுக்க ஆரம்பித்து விடுவார்.
அதனால் வரையில் பிரச்சனைகளை சரி செய்வதற்கு உங்களுக்கு அந்தந்த நேரத்திற்கு காசு பணம் வந்து சேரும். அப்படி இருக்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவானின் பார்வைப்படுவது சிறப்பு. அடுத்தது சனி பகவான் மீன ராசியில் இருந்து கொண்டு 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார். 3ஆம் பாவம் மிகவும் வலிமையாக ஆகிவிட்டது. 3ஆம் பாவம் வலிமையாக இருந்தால் முயற்சிகள், உங்களுடைய முயற்சிகளில் இது நாள் வரையில் தயக்கம் இருந்தால் தடையில்லாமல் நீங்கள் முயற்சி செய்து வெற்றி பெறுவதற்கு வழி பிறக்கும். சனி பகவானின் 6ஆம் பார்வை என்பது தனுசு ராசியின் மீது பதியும். சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் பார்வையாக தனுசு ராசியின் மீது பதியும். அப்படி பதியும் போது உங்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த எதிரி, இதுநாள் வரையில் இருந்த உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்து வந்த நட்பு, உறவு, பகை யாராக இருந்தாலும் அவர்களையும் வெற்றி பெறுவதற்குண்டான வழி பிறக்கும். நீங்களும் செய்து சாதிக்கலாம். ஆகையால் கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கெடுக்கின்ற கிரகமாக 2½ ஆண்டு காலம் இருந்தார். இனிமேல் கொடுக்கின்ற கிரகமாக சனி பகவான் மாறுவார். ஆனால் உடனுக்குடனாக வெற்றியை தரக்கூடிய ஸ்தானத்தில் இல்லை, மெல்ல மெல்ல முன்னேற்றங்களும், அந்த முன்னேற்றத்தால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனை, கடன் தொல்லை, தொழில் இருந்த பாதிப்பு, நோயினால் ஏற்பட்ட பிரச்சனை, தாங்க முடியாத துன்பம், தாங்க முடியாத மனவேதனை, இதிலிருந்து உங்களுக்கு மீண்டு வருவதற்குண்டான வழி ஒவ்வொரு வழியாகவும் சனி பகவானே செய்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இழப்புக்கள், மன கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், பொருள் இழப்புக்கள் அனைத்திலிருந்தும் உங்களை மீட்டு வருவதற்குண்டான வழிகளை சனி பகவானே செய்வார் என்று சொல்லி இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.